ஒரு 40 வயது பெண்மணி, நான் எக்ஸர்சைஸ் பண்றேன் டாக்டர். நான் டயட்லயும் ஃபாலோ பண்றேன். ஆனாலும் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது. எனக்கு ஓரளவுக்கு தான் மெயின்டெயின் ஆயிட்டுருக்கு. நான் ஒரு வாரம் வந்து எக்ஸர்சைஸ் பண்றத நிறுத்தினேன் அப்படின்னா, எனக்கு வெயிட் வந்து இன்னும் கூடுதலா வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ நான் என்னதான் வந்து டயட், எக்ஸர்சைஸ் பண்ணாலும் ஏன் வெயிட் எனக்கு குறைய மாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு டயட், எக்ஸர்சைஸ் கூட நம்ம ஹார்மோன்ஸும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா, கார்ட்டிசால் அதிகமாகறனால நம்ம உடம்போட நடுப்பகுதி தொடர்ந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். முக்கியமா தொப்பை இருக்கிறவங்களுக்கு கல்லீரலும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வெயிட் ரிடக்ஷன்ங்கிறது சாத்தியமான விஷயமா இருக்கும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த 5 மூலிகைகளையும் உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அதாவது மரமஞ்சள். மரமஞ்சள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏஎம்பிகே அப்படிங்கிற ஒரு என்சைமை அதிகப்படுத்துறதுனால ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகாம அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதை இன்க்ரீஸ் பண்ணுது. குக்லு, இந்த குக்லு அப்படிங்கிறது வந்து ஃபேட் டைஜஷனை வந்து இது அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது. இதன் மூலமாக உடல் எடையை வந்து குறைக்கக்கூடியது. தைராய்டு ஃபங்க்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நாயுருவி, இந்த நாயுருவி அப்படிங்கிறது நம்ம கட்டை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறதுனால கட் பாக்டீரியாஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதனால நமக்கு வெயிட் ரிடக்ஷன்ங்கிறது சாத்தியமான ஒன்றா இருக்கும். பூண்டு, பூண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். செரிமானத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. வெள்ளை குங்குலியம், இந்த வெள்ளை குங்குலியம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதன் மூலமாக உடம்புல கழிவுகளை வந்து வெளியேற்றதுனால வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 மூலிகைகளையும் நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க ஸ்ட்ரீஸ்லிம் கேப்சூல்ஸையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டீடாக்சிஃபிகேஷனும் அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரீஸ்லிம் கேப்சூல்ஸையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடை குறைப்பு அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.